அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவை பார்க்கக்கூடியவங்க கேட்கக்கூடியவங்க எல்லோருடைய வாழ்க்கையிலுமே அல்லாஹ் தாலா மேஜிக்கை நிகழ்த்த போகிறான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெனிஃபிட்டான சக்தி பெற்ற அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செலவாத்தினுடைய சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதற்கு ஒரு சிறந்த ஒரு சம்பவம் இருக்குது. அதை மாத்திரம் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த சிறப்பை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நான் இந்த செலவாத்தை நான் 10,000 முறை ஓதுறேன் அப்படின்னு நான் நியத்து வச்சுருந்தேன். சுபஹானல்லாஹ், 2000 3000 ஓதிட்டு இருக்கும் போதே எனக்கு அதற்கான நற்செய்தியை அல்லாஹ் தஆலா தந்தான். என்னுடைய பெரிய ஒரு சிரமத்தை அல்லாஹ் லேசாக்குனான். மலை போல இருந்த அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்த எனக்கு அப்படியே பனி போல உருகி போன மாதிரி அந்த விஷயத்தை எனக்கு ஆக்கி கொடுத்துட்டா ரப்பு. நீங்களும் பெரிய ஹாஜத் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நீங்கள் நியத்து வச்சிங்க அப்படின்னா போதுமானது. இப்போ இந்த செலவாத்து எங்கிருந்து வந்தது, இந்த செலவாத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, தலாயிலுல் ஹைராத், இதை பற்றி நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், பலருக்கும் தெரியாது. இந்த தலாயிலுல் ஹைராத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த தலாயிலுல் ஹைராத்தில் ஏராளமான செலவாத்துக்கள் இருக்குது. இந்த புத்தகம் முழுக்க செலவாத்துக்களால் நிரப்பப்பட்டது தான். இந்த செலவாத்துக்களை நம்ம தொடர்ந்து நீயத்தை வச்சு நம்ம ஒரு முறை வாழ்நாளில் நம்ம ஒரு முறை ஒரு வாரத்தில் நம்ம அதை ஓதி முடித்தோம் அப்படின்னு சொன்னால் மவுத்து வரைக்கும் கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியத்தையும் நம்மிடம் இழுத்து கொண்டு வரும். இப்போ உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும், ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த தலாயிலுல் ஹைராத் புத்தகத்தை வாங்கி இன்ஷா அல்லாஹ் அதில் சொல்லக்கூடிய முறைப்படி அதில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து சரிவர நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு அதை நீங்கள் மறந்துட்டா கூட அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தருவான். இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு நோய் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அந்த நோயை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கணும், அல்லாஹ்விடம் எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த தலாயிலுல் ஹைராத் புத்தகத்தை நீங்கள் வாங்கி அதில் இருக்கக்கூடிய செலவாத்துக்களை நீங்கள் முறைப்படி ஓதுங்க. இருந்த இடம் தெரியாமல் ஆகிரும், நீங்கள் ஆரோக்கியசாலியாக அப்படியே ஓடுவீங்க. அந்த மாதிரி தான் நடக்காத ஒரு திருமணம் இருக்குது, அது நடக்கணும் அப்படின்னாலும் சரி, அல்லது ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சு காட்டணும், அந்த வேலை எங்களுக்கு கிடைக்காது ஆனால் அந்த வேலையில் நான் இருந்தேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன், இந்த மாதிரி அந்த தொழில் எங்களுக்கு அமையணும் ஆனால் அதற்கான எந்த சாத்தியக்கூறுகளுமே எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க எல்லோருமே இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் ஒரு முறை, ஆனால் ஒரு வாரத்துக்கு நீங்கள் இதை ஓதணும். தொடர்ந்து 7 நாள் நீங்கள் ஓதணும். ஏன்னா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு செலவாத்து இருக்கும், அதை நீங்கள் கட்டாயம் முடிக்கணும். இந்த 7 நாள் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் ஜாலியாக நீங்கள் கொண்டு போகலாம். அந்த அளவு பெனிஃபிட்டான ஒரு செலவாத்து புத்தகம் தான் இந்த தலாயிலுல் ஹைராத் புத்தகம். இதை பற்றிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருந்தோம். இன்னும் இதுவரை நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதனுடைய லிங்கை இன்ஷா அல்லாஹ் இதனுடைய கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஓதி பாருங்கள். இப்போது நம்ம சொல்லக்கூடிய செலவாத்துக்கும் இந்த தலாயிலுல் ஹைராத் புத்தகத்திற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். தலாயிலுல் ஹைராத் புத்தகத்தை எழுதுறதுக்கு காரணமாக இருந்தது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒற்றை செலவாத்து தான். இது எப்படி உருவாச்சு, இதுக்கு பிறகு எப்படி இந்த தலாயிலுல் ஹைராத் புத்தகம் வெளிவந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு சம்பவம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு பிறகு அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இமாம் முஹம்மது அல் மஹ்தி பின் அஹ்மத் அப்படிங்கிறவங்க தான் இந்த தலாயிலுல் ஹைராத் புத்தகத்தை வெளியிட்டாங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இறை வணக்கசாலி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரொம்ப அதிகமான ஈமான்லேயே இருந்து அதை மற்றவங்க கிட்ட சொல்கிறதும் அதே வேலையில் ஈடுபடுறதும் தான் இவங்களுக்கு வேலையாக இருந்துச்சு. இவங்க நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காங்க. மேலும் அல்லாஹ்வினுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய நபர்களை கொண்டு வந்திருக்காங்க. இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தினரை கூட நிறைய நபர்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே முழுமையான ஈமான்தாரி. இவங்களுக்கு கீழே இருந்த அந்த சிசிய பிள்ளைகள் எவ்வளோ பேர் அப்படின்னா 12,000த்திற்கு மேற்பட்ட நபர்கள் இவங்களுக்கு கீழே மாணவர்களாக பயிற்சி பெற்றவங்களாக இருந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னா
இந்த இமாம் எவ்வளவு பெரிய ஒரு ஈமான்தாரியா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இவங்க ஒரு முறை அந்த சீடர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு, நான் ஒரு இடத்திற்கு போறேன். எனக்கு அந்த இடத்திற்கு அழைப்பு வந்திருக்கு. நான் தெரியப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு இருக்கும்போது லுஹருடைய நேரம் வந்துருது. அந்த லுஹருடைய நேரம் தொழுகைக்காக இருக்கும்போது, அந்த இடத்துல பார்க்குறாங்க, ஒழு செய்வதற்கான எந்த விதமான ஒரு பொருளும் இல்ல, தண்ணியும் இல்ல. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு கிணறு மட்டும் இவங்களுக்கு தோணுது. அந்த கிணத்த பார்க்கும்போது தண்ணி இருக்கு. ஆனா, அத எடுக்கிறதுக்கான கயிறோ, வாளியோ அந்த இடத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு தூரத்துல இருந்து ஒரு 8, 9 வயது சிறுமி ஒரு பெண் வர்றாங்க. வந்து, "உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, நான் இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கணும். நான் இந்த ஒரு நபர், இந்த ஊரைச் சேர்ந்த நபர்" அப்படின்னு இவங்களுடைய பெயர சொல்றாங்க. ஏன்னா, இவங்களுடைய பெயர் பிரபல்யமான ஒரு பெயர். அந்த பெயர சொன்னவுனே இந்த பெண் இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டாங்க. ஆனா, அந்த பெண் சொல்றாங்க, "நீங்க இவ்வளவு பிரபல்யமா இருந்து ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. சாதாரணமான இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வாளியினுடைய உதவியையும், கயிற்றினுடைய உதவியையும் நீங்க நாடுகின்றீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு, "இருங்க நான் உங்களுக்கு உதவி செய்றேன்" அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த கிணத்துக்கு பக்கத்துல போயிட்டு, தன்னுடைய உமிழ் நீரை அந்த கிணத்துல துப்புறாங்க. துப்பும்போது அந்த கிணறு பொங்கி தண்ணி வழிஞ்சு கீழ ஓடுதாம். அதிலிருந்து அந்த இமாம் ஒழு செஞ்சுட்டு தங்களுடைய தொழுகைய ஆரம்பிக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டு அந்த சிறுமியினுடைய வீட்டை தேடி போயிட்டு, "நான் உங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன் மற்றும் எல்லா நபிமார்களுடைய துஆவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் துஆ செய்கிறேன். ஆனா, இந்த சக்தி எப்படி கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லி இந்த இமாம் கேட்குறாங்க. அப்போ அந்த பெண் சொன்னாங்களாம், "தாங்கள் கேட்டதுக்காக நான் அதை தங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். நான் ஒரு சிறந்த குறிப்பிட்ட ஒரு ஸலவாத்த நான் தினசரி ஓதிட்டு வர்றேன். அதனால தான் எனக்கு இந்த அந்தஸ்த அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான்" அப்படின்னு சொல்லி அந்த ஸலவாத்த ஓதி காட்டுறாங்க. இந்த இமாமும் அத சந்தோஷமா அந்த ஸலவாத்த பெற்றுக்கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு சென்றாங்க. அதற்கு பிறகு தான் அந்த இமாமுக்கு, ஏன் இந்த ஸலவாத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்துருக்கான், நம்ம ஏன் இத ஒரு புத்தகமா நம்ம தயாரிக்க கூடாது அப்படிங்கிறனால தான் தலாயிலுல் ஹைராத் புக்க அவங்க எழுதியிருக்காங்க. தலாயிலுல் ஹைராத் எழுதுறதுக்கு காரணமா இருந்தது இந்த ஸலவாத்து தான். இந்த ஒரே ஒரு ஸலவாத்து தான் அந்த புத்தகம் எழுதுறதுக்கு காரணமா இருந்திருக்கு. அந்த தலாயிலுல் ஹைராத் புத்தகத்திலயும் இந்த ஸலவாத்து இடம்பெறுது. அப்போ இந்த ஒரு ஸலவாத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு ஸலவாத்த நம்ம ஓதத் தொடங்கிட்டோம் அப்படின்னா, நமது வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா நடக்காத நிகழ்வுகள நடத்தி காட்டுவான். உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாலும், இந்த ஒரு ஸலவாத்த மட்டும் நீங்க நிய்யத்து வச்சு ஓதத் தொடங்குங்க. ஏன்னா ஸலவாத்து ஓதக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும், பரக்கத்தும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். வானவர்கள் நமக்காக துஆ செய்வாங்க. எந்த ஸலவாத்து ஓதுனாலும் சிறப்பு. அதுலயும் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸலவாத்துக்கள ஓதும்போது, அதனுடைய சிறப்புகள சொல்லவே முடியாது. அல்லாஹ் மட்டும் தான் அறியக்கூடியவனா இருக்கிறான். இப்போ அந்த ஸலவாத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸலாத்தன் தாஇமத்தம் மக்பூலத தஅதி பிஹா அன்னஹுல் ஹக்குல் அலீம். மிகச்சிறப்பான ஒரு ஸலவாத். இந்த ஸலவாத்த தான் நான் 10,000 முறை ஓதுறதாக நான் நியத்து வச்சேன். சுபஹானல்லாஹ். 2000, 3000 ஓதுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா எனக்கு பதில் கொடுத்துருக்கான். நீங்களும் ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, இத ஓதுங்க. நற்செய்தி வீடு தேடி வந்துரும். இன்ஷா அல்லாஹ். இத ஓதி முடிக்கிறதுக்குள்ள அல்லாஹ் தஆலா நீங்க கேட்குற விஷயத்துல உங்களுக்கு ஒரு நற்செய்திய தருவான். நீங்க இத கண்கூடா உணர முடியும். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நெனச்சாலும் இந்த ஸலவாத்த வாழ்நாள்ல ஒரு முறை இப்படி நியத்து வச்சு ஓதி பாருங்க. நீங்க ஓதிட்டு மறந்துட்டா கூட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த காரியத்த நிறைவேற்றி தருவான். இது அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு ஸலவாத்து. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, தலாயிலுல் ஹைராத் புத்தகத்த வாங்கி ஒரு முறை அதில இருக்கக்கூடிய ஸலவாத்துக்கள வாழ்க்கையில ஒரு முறை ஓதி பாருங்க. அதுவும் முடியாதவங்க இந்த ஒரு ஸலவாத்த நீங்க நியத்து வச்சு ஓதுங்க. இந்த ஒரு ஸலவாத்த ஓதணும் அப்படின்னு சொன்னா, தலாயிலுல் ஹைராத்த முழுக்க ஓதக்கூடிய நன்மையையும் அல்லாஹ் தர்றான். அந்த அளவு சிறப்பு இதில இருக்கு. எனவே ஓத முடியாதவங்க இந்த ஸலவாத்த நீங்க நியத்து வச்சு அல்லாஹ்விடத்தில துஆ செய்யுங்க. அப்படியே துஆ கேட்கும்போது எனக்காகவும் துஆ கேளுங்க. கட்டாயம் உங்கள் அனைவருடைய துஆவும் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு.
மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், இன்னும் ஹைப் பண்ணுங்கள். அது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் நல்ல விஷயத்தை தான் எத்தி வைக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக இதன் காரணமாக கூட அல்லாஹ் தாலா உங்கள் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கலாம். எனவே இதை எந்த அளவு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு சிறப்பு காத்துட்ருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.